ஃப்ரீலான்சர் ஆகிறது மூலியமா மாதம் 80,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீலான்சர் ஆனால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும், ஃப்ரீலான்சருக்கு எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது, அதை பற்றாங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் வர பற்றி தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சருக்கு பற்றி கேட்டுட்ருக்குறீங்க. ஃப்ரீலான்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரீலான்சர் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கம்பெனியில் போய்ட்டு வேலை பார்த்தாலும் உங்களுக்கு 20,000 30,000 மேலே சேலரி கிடையாது எங்கேயுமே. ஆனால் ஃப்ரீலான்சரில் குறைஞ்சது 50,000 ரூபா மாதம் நீங்கள் பண்ண முடியும். இந்த இடத்துல அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் ஃப்ரீலான்சர் ஆகணும் அப்படின்னா ஒரு 3-4 விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடைப்பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதம் வாங்க முடியும். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு இன்ட்ரோ மூலியமாக கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு 3 சிறந்த வெப்சைட்டு, ஃப்ரீலான்சர் வெப்சைட் 3 வெப்சைட் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்கக்கூடிய 3 வெப்சைட் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். டிஃபைன் யுவர் ஸ்கில் ஆர் சர்வீஸ். நீங்கள் என்ன ஸ்கில் உங்களுக்கு இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போது எனக்கு கண்டென்ட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்குது அப்படின்னா நான் கண்டென்ட் வீடியோ மூலியமாக எனக்கு கொடுக்க தெரியும். அந்த வீடியோவே எனக்கு டைப் பண்ணியும் கொடுக்க தெரியும். அப்படி கொடுக்கறது மூலிமா எனக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது? கண்டிப்பாக இந்த உலகத்தில் இது இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்க தான் செய்யுது. அது வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க இவ்வளோ நாளும். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தனியாக ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய்ட்டு உங்களோட ஸ்கில்லை கண்டுபிடிங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிக் மூலியமாக சொல்லித்தரேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டையும் பெண்ணையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே உட்காருங்க. சேர்லேயோ கட்டிலையோ உட்காரக்கூடாது. கீழே உட்காந்துக்கிட்டு உங்கள் மைண்டில் எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது. நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், அதில் எதை பற்றியுமே நினைக்காதீங்க. ஃப்ரீயாக உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கணும். உங்கள் ஒரு எம்டி பிளேஸ் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி எம்டி பிளேஸில் உட்காந்துக்கிட்டு யோசிங்க. அப்போ யோசிங்க உங்கள் மைண்டில் என்ன தோணுதுங்கிறத. அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன வருது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே அதில் அனலைஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஸ்கில்லை கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணும்போது ஃப்ரீலான்சரில் சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிக்கவும் முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். இது பார்த்தீங்கன்னா 100% உண்மை. நிறைய பேர் தான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக நார்த் இந்தியாவிலாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லீடராக நல்ல ஒரு பீப்புளாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு குறைஞ்சது 50,000 ரூபா 1,00,000 ரூபா வீட்டில் இருந்துட்டு பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறோம். அதில் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸு. அதாவது ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணணும். நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த கிளைண்ட்ஸை பிடிச்சா நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், ஃப்ரீலான்சர் ஆகணுன்னா ரொம்ப ஈஸியாலாம் ஆக முடியாது, கஷ்டப்படணும். ஒரு கிளைண்ட்ஸுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் டைமாக ஃப்ரீலான்சராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட முடியும். எல்லாருமே ஃப்ரீலான்சர்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீலான்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமிங் கிடையாது. காலையில் 6 மணிக்கு தான் நீங்கள் வேலை பண்ணணும், 7 மணிக்கு தான் வேலை பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா அது 2 மணி நேரம் ஒதுக்கலாம். அது காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒதுக்கலாம். அது உங்களுடைய விருப்பப்படி. டைம் ஃப்ரீடம் இங்கே இருக்கும். யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அடிமையாக வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஃப்ரீலான்சிங்கில். அது மட்டும் இல்லாமல் நல்லா டீசெண்டான ஜாப்ஸுங்க இது. இதுக்காக தான் லேடிஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸை கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. லேடிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, வேலை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டையர்ட் பீப்புள் கூட இப்போ கையில் செலவுக்கு பணம் வேணும் இல்லையா? இப்போல்லாம் ரிட்டையர் அமௌண்ட்லாம் கிடையாது.
அதனால் செலவுக்கு காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாகும் வரைக்கும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இப்போலாம் பொழைக்க முடியும். நம்மளுடைய குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் ரன் பண்ண முடியும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணியாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பெனிக்கு போகும்போது ரெஸ்யூமை வந்து நல்லா மாடல் பண்ணி கொண்டு போகிறீங்களோ, அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ரெஸ்யூம் சொல்லுவோம். நம்ம கம்பெனிக்கு போகும்போது ரெஸ்யூமில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ, அதாவது சொல்லுவாங்க இந்த லவ் லெட்டரும் இந்த ரெஸ்யூமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா லவ் லெட்டரில் இருக்கிறதும் பொய்யா தான் இருக்கும், ரெஸ்யூமில் இருக்கிறதும் ஒரு சில விஷயங்கள்லாம் பொய்யா தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டுமே பொய். அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து கொடுங்க, உங்களுக்கு ஃபோட்டோ கொடுங்க பக்காவாக. எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து லைவ் டெமோட உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம சேனலில் 2 லேக் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்கம் கொடுக்கக்கூடிய இந்த பவர் பேங்க் வெப்சைட்டையும் இந்த இன்கம் கொடுக்கக்கூடிய கலர் ப்ரெடிட்டேஷனை பற்றி நான் வந்து வீடியோ போட போகிறது கிடையாது. டோட்டலாக வரக்கூடிய நாள்லேருந்து நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். வேறு விதத்துக்கு நீங்கள் லைஃப் டைமாக பேமெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன். யூடியூப் சேனல் இனி ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகுறது, பிளாகர் மூலிமா எப்படி வந்து இன்கம் பார்க்குறது, ஃப்ரீலான்சர்னால் என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி இன்கம் பார்க்கலாம், ஷேர் மார்க்கெட்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெஸ்ட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். சப்ஸ்கிரைபர் ஆகிறதுக்கு எந்த ஒரு பணமும் என்கிட்ட கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரீ. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ஒயிட் கலரில் மாற்றுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த 3 வெப்சைட் என்னென்னங்கிறத ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஒவ்வொரு வெப்சைட்டையும் பற்றியும் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆர்டர் வாங்குறது, கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது, எல்லா விதம் மெத்தடுமே உங்களுக்கு நான் இந்த அடுத்தடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட்டு எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடிச்ச ஒரு வெப்சைட்டு. இதில் நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு ஃபைபர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சராக மாறணும்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். இது வந்து ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு சைட்டு. இதில் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். இதை க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கிளைண்ட்ஸ்லாம் பாருங்கள். ஃபேஸ்புக்கு, கூகுள், நெட்ஃப்ளிக்ஸு, பேபால் இவங்கெல்லாம் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். லோகோ டிசைன் பண்ணணும், வேர்ட்ப்ரெஸ் க்ரியேட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, கிராஃபிக்ஸ் டிசைனரு, வீடியோஸ் வந்து அனிமேஷன் பண்ணி கொடுக்குறது, ஆடியோ வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது, காப்பி டு பெஸ்ட்டு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ணி கண்டென்ட்டாக டைப் பண்ணி கொடுக்குறது, இங்கிலீஷ் வேர்டை வந்து ஹிந்தியை மாற்றி கொடுக்குறது, டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸு பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்குறது. ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி மரங்கள், செடி, கொடி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு ப்ளைன் ஃபோட்டோவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அவங்க நம்ம கேட்குற அமௌண்ட்டை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை அமௌண்ட்டை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க இந்த இடத்துல. இல்லைங்களா? மற்ற கம்பெனியில் அவங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேரத்தை அடகு வச்சிடுறோம் அவங்களுக்கு. எப்படிங்க? நேரத்தை அடகு வச்சுட்டு தான் அவங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாஸு காக்கா வானத்தில் வந்து மஞ்சள் கலரில் காக்கா பறக்குதுன்னா, ஆமாம் மஞ்சள் கலர் தான் பறக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஓனர்ஸும் நீங்கள் தான், பாஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃப்ரீலான்சர் நீங்கள் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய வெப்சைட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா rocketstop.com. இந்த வெப்சைட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இந்தியன் வெப்சைட்டுன்னு சொல்லலாம். ஒரு இந்தியனால் உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் தான். ஹையரும் பண்ணுவாங்க, ஜாப் சீக்கரும் இருப்பாங்க.
நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கொடுத்தும் நீங்கள் வந்து ஒர்க் வாங்கவும் முடியும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கையும் நான் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். இவங்க கூட பார்ட்னர்ஸில் யாருன்னு பாருங்கள். ராசர்பே, பேபால், அமேசான் இவங்கெல்லாம் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. கூகுள் ஆட்ஸு, ஐசிசி பேங்க்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு வச்சுருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ்லாம் பாருங்கள், பக்காவாக இது சூப்பராக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த நம்ம வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக லைவ் டெமோட நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுவேன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனல் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா guru.com. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இந்தியன் வெப்சைட்டு, இந்தியனால் உருவாக்கப்பட்ட வெப்சைட். இது மூலியமா இந்த வெப்சைட் மூலியமா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பெய்டு ஃப்ரீலான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $250 மில்லியன் வந்து சொல்லியிருக்காங்க. 250 மில்லியன் கிடையாதுங்க, மில்லியன் டாலர்ஸ். இதில் பே அவுட்டு பக்காவாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் கஸ்டமர்ஸோடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் ரேட் வந்து 99% வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, டிசைன் ஆர்ட்டு, ரைட்டிங், டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஃப்ரீலான்சர்னாலே ரெகுலராக நம்ம சொல்கிற மாதிரி தான். சேல்ஸ், மார்க்கெட்டிங்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஜினியரிங்கு, எஜுகேஷன் ட்ரைனிங்கு, லீகல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபிக்ஸபிள் டைம் சொல்கிறாங்க. வேல்யூபிள் மணி, செக்யூரிட்டி, சப்போர்ட் எல்லாமே இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய வீடியோவிலேருந்து ஃப்ரீலான்சரை பற்றி நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.